சொந்த வீட்டில் இருந்தால் தான் தூக்கம் வரும். இது வந்து என்னென்னா பில்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது அங்கே வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. லைஃப்பில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத லைஃபே கிடையாது. நீங்கள் ரெண்டட் அப்படின்னதுன்னா இஎம்ஐங்கிறது வந்து ஒரு போதை. ஹவுசிங் லோன்கிறது வந்து பயங்கரமான போதை. சிகரெட் தண்ணியெல்லாம் விட பயங்கரமான போதை. என்னன்னா அது வந்து இப்போ நீங்கள் வந்து 20 வருஷம் இஎம்ஐ பே பண்ணுறீங்க. என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லுவேன்னா 30 வருஷம் இஎம்ஐக்கு போங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸ் கேட்டேன்னா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ். கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓன் ஹவுஸ்னா 2 பெட்ரூம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ரெண்ட்னா ட்ரிபிள் பெட்ரூம்லேயே நம்ம இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணுங்கிறத மறந்துடுறாங்க. இஎம்ஐ 20 வருஷம் பண்ணா தானே உங்களுக்கு வீடு வருது. இஎம்ஐ 20 வருஷம் கட்டுறதுக்கு பதிலாக அதே இஎம்ஐயை Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சார். ஐ திங்க் வந்து 30s 35ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படின்றது பார்த்தோம்னா வீடு வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் அதுக்காக நம்ம பண்ற முதலீடு, அதுக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அடிகள் வந்துட்டு பின்னாடி நம்மளுக்கு இடியா வந்து சேருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ எந்த ஒரு வீடுமே 40-50 லட்சத்துக்கு குறைவா வீடு சரி இல்லை ஒரு பிளாட்டும் சரி அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு ஹோம் லோன் அந்த மாதிரி போட்டு தான் வாங்குற நிலைமையா இருக்கு. சில பேர் வந்துட்டு இந்த ஒரு போக்குல இருக்காங்க, இல்லப்பா நான் வாடகை வீட்லயே இருந்துக்கிறேன். சில பேர் என்ன போக்குல இருக்காங்கன்னா, வாடகையா கொடுக்குற காசை நான் இஎம்ஐயா கட்ட போறேன். என்ன பெரிய வித்தியாசம்? வாடகை வீட்டுல இருக்கிறது பெட்டரா, இஎம்ஐ கட்டுறது பெட்டரா? இஎம்ஐனால என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, வாடகைனால என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் வந்து தட் டிட்டர்மின்ஸ் வெதர் நீங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கணுமா இல்லது சொந்த வீட்டில் இருக்கணுமான்னு டிட்டர்மின் பண்றதே வந்து உங்களுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஆர் உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். இதுதான் வந்து எங்க போகணும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மின் பண்ணுது. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக இஎம்ஐ பே பண்ணலாம். வாடகை கொடுத்தா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில், டி நகரில், இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வாடகை கொடுத்தா இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் டக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். அல்லது ஒரு ஷாப்பிங்கோ அல்லது பசங்களை வந்து நல்ல ஏதாவது கோச்சிங் இதெல்லாம் வந்து என்னென்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிபிள். இல்லை நான் வந்து வாடகை கொடுக்குற காசுக்கு நான் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து கூடுவாஞ்சேரியோ அதை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கணும். எவ்ரி டே ட்ராவல் மட்டுமே வந்து 1.5-2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்படின்னா 2 மணி நேரம் அதே ட்ராவல்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்காவது இன்னைக்கு நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஏர்லியஸ்ட் நீங்கள் உங்களை மட்டுமே தயார் பண்ணிக்கணும்னாலே 45 மினிட்ஸ். ஜஸ்ட் இமேஜின் அ லேடி. எத்தனையோ பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டாம், வீட்டில் சமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படின்னதுன்னா 45 மினிட்ஸ்லாம் முடியாது. மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எழுந்துக்கணும். அடுத்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல். மார்னிங் எழுந்துன்றதுலேருந்து இந்த 4 மணி நேரம் இதில் போச்சுனதுன்னா ஹவவர் யூ மே பி குட், அவ்வளவு எனர்ஜியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் அந்த 100% எனர்ஜிங்கிறது 50% ட்ரெயின் ஆகிடும் இந்த ட்ராவல் டைமில். அப்போ வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்? அகைன் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா திருப்பி த சேம் திங் வில் கண்டினியூ. திருப்பி போகணும், திருப்பி சமைக்கணும், திருப்பி இது பண்ணணும்னா அது வந்து எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுங்கிறதே பெரிய ஒரு விஷயமா போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை பலுவில் வந்து எப்படி இருந்தாலும் போய் படுத்தோன்னா எல்லாம் தூங்கிடுவோம். அவ்வளோ ஒர்க் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஆல் த வே அங்கே போய் எங்கள் சொந்த வீட்டில் இருந்தால் தான் தூக்கம் வரும், அதுதான் இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து என்னென்னா அந்த ஹோம், அதாவது பில்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. என்னத்துக்காக? ஒய்யூ பே இஎம்ஐ, ஒய்யூ பே ரெண்ட்டு, அதுக்கு பதிலாக இஎம்ஐ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் துளி கூட எந்த காலத்துலேயுமே வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு வாதம். இது வந்து ஒரு விஷயம். இப்போ வீடுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து ஒரு எமோஷனல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கரெக்டா? அப்போ நான் என்ன சொல்றேன், வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது அங்க வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? லைஃபே வந்து ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். லைஃப்ல வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத லைஃபே கிடையாது. ஸோ எவ்வளவு நிறைய விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்.
அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வீடும் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீடு கேட்குறீங்க, அதுக்கு வந்து 80,00,000 ரூபாய் அல்லது 1,00,00,000 ரூபாங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா, உங்களுடைய ஃபினான்ஷியல் இதில அது பண்ண முடியல. அப்ப என்ன பண்றீங்க? பரவால்ல. அது அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா, அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்க 70, 80,00,000 ரூபாய்க்கு பிடிக்காத ஒரு வீடு அல்லது காம்ப்ரமைஸ்டு வீட்டுக்கு தான் நீங்க போறீங்க. அப்ப பேக் ஆஃப் த மைண்ட்ல அது உங்க மைண்ட்ல இருக்குமா? இருக்காதா? என்னத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பிடிக்காத, அதாவது அந்த அளவுக்கு விரும்பாத ஒரு இடத்துல வசிக்கிறதுக்கு பதிலா, அந்த வீடு ம். ஓகே ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடு வந்து விச் இஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட். ம். அப்ப பிடிச்ச வீட்ல இருக்கலாம் இல்லையா? அதனால ரெண்டே பெட்டர். இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ரென்ட்டுக்கு போங்க. ஆ. போயிட்டு எனக்கு வந்து ஓகே, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நான் இந்தியால தான் இருக்க போறேன் அல்லது சென்னையில தான் இருக்க போறேன். சென்னையில இந்த ஏரியால தான் இருக்க போறேன். அப்படிங்கிற மாரி ஒரு கான்கிரீட்டா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, தென் யூ திங்க் அபவுட் பையிங் அ ஹவுஸ். இப்ப நான் அன்னைக்கு ஒருத்தர்ட்ட கேட்டேன். வந்தாரு. சார் வீடு வாங்கணும். ஒய்ஃப் ரொம்ப சொல்றாங்க. வீடு வாங்கணும் அப்படின்னா. சரிப்பா. எங்க ஒர்க் பண்ற? ஐடில. ஆ நீங்க வந்து ஆன் சைட்லாம் கிடைச்சதுன்னா போவீங்களா? சார் கண்டிப்பா போவேன் சார். ம். அப்ப வீட வாங்குறீங்க. ஒய்ஃபும் சொல்றாங்க வீடு வாங்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஆன் சைட்டுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா நான் வந்து ட்ரை பண்றேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீட்ட வாங்கிட்டு ஆன் சைட் போயிடுவாங்க. போயிட்டு இந்த வீட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு சப்சிடைஸ்டு ரேட்ல ரேட்ல கொடுத்துருவாங்க. குடுத்துட்டு, அவர் அங்கேருந்து இஎம்ஐ பே பண்ணிட்டே இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இங்க அதாவது இந்தியால அந்த வீட்ட வாங்கினாரு. ம். அவர் அப்ராட் போகும்போது அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏறுமா? இறங்குமா? ஏறும். ம். ஆமா. அப்ப 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல இந்த வீடு அவரை பார்த்து பல்லே இளிக்கும். என்ன வீடுப்பா? இந்த வீட்ல போய் அவரால அங்க இருக்க முடியுமா? வசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த வீட்ட என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு அத பெட்டரா வாடகைக்கு விட்டுட்டு அத என்ன பண்ணுவீங்க? ஓகேங்க. இது வந்து இந்த வீடு வாங்கினதுனால தான் ஆன் சைட்டே கிடைச்சது. ராசியான வீடு. ராசியான வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு இப்ப வந்தாச்சு. திருப்பி இன்னொரு ஒரு வீட்டை வாங்குங்க. ம். See there is no end to it. நான் என்ன சொல்ல வரேன்னா, எமோஷனலா இருக்கிறதுனால ஜஸ்ட் லிவிங் இன் ரெண்டட். நீங்க ரெண்டட் அப்படின்னதுன்னா நிறைய ஏரியால இருக்கலாம், நிறைய மக்களை பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இருக்கு. ஓகேப்பா, இது மாதிரி அதர்வைஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடும். இன்னைக்கே நிறைய ஹோட்டல்ல நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச இட்லி, தோசை ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஐட்டம் ஒன்று வித்தியாசமா வரும். போச்சுன்னா அது போனோடனே அது என்னங்க அப்படிமா. இப்போ வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இது பண்ணியிருந்தா கூட அதை ஆர்டர் பண்ணலாம். ஏற்கனவே ஃபுல்லா நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா அதை அப்படியே பார்த்து ஏக்க பெருமை சொல்ல வேண்டியதான். அதுக்கு ஒரு ஐட்டம் வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குப்பா, இது இங்கே என்னென்னலாம் இருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் ட்ரை அவுட் பெட்டர். ஸோ பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடு வந்து முதல்ல ரெண்ட்டுக்கு போயிட்டு மணி கொஞ்சம் சேருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா இன்னும் இதில் மெயினாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறத விட அப்ராட், ஃபர்கெட் அபவுட் அப்ராட், இந்தியாலேயே இன்னைக்கு நீங்க இப்பதான் யூ ஸ்டார்டட் யுவர் கரியர். இன்னைக்கு உங்களுடைய சம்பளம் 100 ரூபான்னா ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய சம்பளம் ஒரு 200 ரூபாயோ அதுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கே வாங்கினீங்கன்னா அந்த 100 ரூபாய் வீட்டுக்கான இதை தானே வாங்க முடியும். 5 வருஷம் கழிச்சு வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு டபுள் ஆயிடாது இதெல்லாம் வீடு இதெல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பை அ பெட்டர் ஹவுஸ். இது வந்து ஒரு விஷயம். நான் எதுக்கு வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக. இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நீங்க வந்து வேலைக்கு சேர்ந்தவொடனே ஒரு ஜாப்ல சேர்ந்தீங்க, உடனே வீடை வாங்கிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஹைலி காம்படிட்டிவ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது. அப்ப வேற ஒரு கம்பெனி இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வீடு வாங்கலன்னு வச்சுங்களேன், டக்குன்னு, ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட், டக்குன்னு அந்த கம்பெனிக்கு மூவ் பண்ணிடுவீங்க. மூவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க. இப்ப அந்த வேலையை அந்த வீட்டை வாங்கினதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க போறோம், அந்த கம்பெனில சம்பளம் கொடுப்பானா, நாளைக்கு வீட்டை அனுப்பிச்சிட்டேன் வெளில அனுப்பிச்சிட்டா என்ன பண்றது? கமிட்மெண்ட்ல சிக்கிடுவாங்க, மாட்டிடுச்சு. அதனால வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்ப உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க லூஸ் பண்றீங்க. அது எவ்வளவு பெரிய, அதாவது மனுஷனுக்கு வந்து டேக்கிங் டிசிஷன், அதுதான் வந்து ஒருத்தரை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ அதுக்கு வந்து என்ன காரணம்னா நம்ம எடுத்த டிசிஷன். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒரே இதில் படிச்சிருக்கீங்க,
ஒரு பொண்ணு ஒரு கோர்ஸ் எடுத்திருக்காங்க, நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. மேபி நீங்க இந்தியால தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு அப்ராட் போகுது, ஏதோ ஒண்ணு பண்ணுது. அது பார்த்தா பயங்கர பெருசாயிடுச்சுன்னா, அந்த டிசிஷன் ஏதோ ஒரு டிசிஷனால நீங்க போகல. ஆனா அந்த டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தோம்னா, ஷி இஸ் ஃபார் சுப்பீரியர் தென் யூ. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ முதல்ல இந்த மாதிரி ரெண்டட்ல போயிட்டு, ஏன்னா ரெண்டட்ல நம்ம பெரிய வீடாவே வசிக்கலாம். இப்ப நீங்க ஓன் ஹவுஸ்னா 2 பெட்ரூம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ரெண்டட்னா ட்ரிபிள் பெட்ரூம்லயே நம்ம இருக்கலாம். அந்த அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணுங்கிறத மறந்துடுறாங்க. இஎம்ஐ 20 வருஷம் பண்ணாதானே உங்களுக்கு வீடு வருது. நான் என்ன சொல்றேன், இப்ப ஈவன் சொல்றேன், இஎம்ஐ 20 வருஷம் கட்டுறதுக்கு பதிலா அதே இஎம்ஐயை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுடுங்க. அதாவது ரெண்ட் என்ன ரெண்டோ அதை போட்டுட்டு மீதி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டீங்கன்னா, நீங்க 1000 வருஷம் இருந்தா கூட 1000 வருஷம் கூட நீங்க சூப்பரான வீட்லயே நீங்க வசிக்கலாம். இந்த மணி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, நீங்க 5 வருஷத்திலேயே கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல ஏன் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னா, அது கட்டி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க கை சும்மா இருக்காது. பிகாஸ் நான் 2-3 இதுல சொல்லியிருக்கேன், இந்த இஎம்ஐங்கிறது வந்து ஒரு போதை. ஹவுசிங் லோன்ங்கிறது வந்து பயங்கரமான போதை. சிகரெட் தண்ணி எல்லாம் விட பயங்கரமான போதை. என்னன்னா, அது வந்து கட்டி முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், திருப்பி இம்மீடியட்டா வந்து இப்ப நாளைக்கு வந்து அந்த மணி வந்து சேவ் ஆயிடும் இல்லையா. நம்ம இவ்வளவு நாளா 50,000 கட்டிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப மைண்ட் என்ன ஆகும், சரி இன்னொரு வீட்டை வாங்கலாம், இன்னொன்னு போலாம். இதுதான் வந்து நம்ம மைண்டுக்கு போகும். அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வந்து கட்டி முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அதை முடிச்சுட்டு ஓகேப்பா நான் அதை முடிச்சுட்டேன், நாளையில இருந்து அந்த 50,000 75,000 ரூபாயோ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து யூ ஆர் கன்சர்னிங் அபவுட் ஹவு மச் யூ ஆர் பேயிங் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் இப்ப வந்து சின்னதா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து 20 வருஷம் இஎம்ஐ பே பண்றீங்க. என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லுவேன்னா 30 வருஷம் இஎம்ஐக்கு போங்க அப்படிமே. நீங்க வந்து என்ன சொல்லுங்க, சார் 20 வருஷத்துக்கே நான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் பே பண்றதா நான் ஃபீல் பண்றேன். இப்ப 30 வருஷத்துல அதை விட அதிகமா பே பண்றேன். உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸ் கேட்டேன்னா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ். கரெக்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப 20 வருஷத்துக்கு நீங்க பே பண்ணக்கூடிய இஎம்ஐ 50,000 ரூபான்னு வச்சுங்க. 30 வருஷத்துக்கு போகும்போது அந்த 50,000 ரூபாங்கிறது 50,000 இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 43,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7,000. ஓகே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னதுன்னா, இவ்வளவு நாளா அதாவது ஒரே ஒரு டெபிட் 50,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஹோம் லோனுக்கு போச்சு. கரெக்டா? நாளையில இருந்து 2 டெபிட் 43,000 ரூபாய் ஹோம் லோனுக்கு, 7,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஓகேயா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் கேஸில் வந்து 20 வருஷத்தோட அந்த லோன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் நான் வந்து ஐ எம் ஏபிள் டு பே 50,000 rupees ஃபார் தி நெக்ஸ்ட் 20 years. அதை நான் பே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த 20 வருஷம் லோன் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த 10 வருஷத்துக்கு யார் பே பண்ணுவா? கரெக்டா? லாஜிக்கல் கொஸ்டின். நான் என்ன பண்றேன்னா, இந்த 7,000 ரூபாய் வாங்கினேன்ல 20 வருஷத்துக்கு, ஓகே, அந்த மணில இருந்து நான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் உங்களுக்கு பே பண்றேன். ஒரு இடத்துல சேமிச்சு இன்வெஸ்ட்மென்ட்டாவும் பண்றோம், ஒரு இடத்துல நம்ம வாங்குன கடனையும். இந்த கேஸ்ல வந்து நீங்க அதாவது அந்த ஹவுசிங் லோனுக்கு என்ன பேமெண்ட் பண்ணீங்களோ அதுல வந்து ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணல, அதே அமௌண்ட் தான். ஆனா 2 இடத்துல கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 7,000 30 இயர்ஸ்ல வந்து நான் ஹவுசிங் லோன்ல பே பண்ணதையும் போக மீதி 10 இயர்ஸ்க்கும். கரெக்ட். ரொம்ப தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் பேசணும், முக்கியமா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி பேசணும். இன்னைக்கு இதை பார்த்து 2025-2026 ஃபினான்ஷியல் இயர்ல இன்னும் பெட்டரா எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு நிறைய பேர் கத்திப்பாங்க. உங்களால தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் a lot. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.